ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா தினை அரிசியில் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். தினை அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா வாங்கிட்டு ஒரு அதாவது 1/4 கிலோக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. வெயிலில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு சட்டியில் போட்டு நல்லா வறுத்துருங்க. அதாவது சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பாதாமும் முந்திரியும் எடுத்துக்கோங்க. பாதாம் பார்த்திங்கன்னா அதுக்கு தோலை வந்து பீல் பண்ணிடுங்க. அதாவது வெந்நீரில் நல்லா ஹாட் வாட்டரில் ஊற்றி அதில் அந்த பாதாம் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் லைட்டாக இப்படி பண்ணிங்கனாலே வந்துடும் தோல். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸில் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது வந்துடும், தோல் எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறமேட்டு அந்த பாதாம் முந்திரி 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அதில் போட்டு நல்லா வறுத்துடணும். அதாவது ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் நல்லா வறுக்கணும். அதுக்கப்புறம் வறுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நீங்கள் திருப்பியும் நல்லா பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் திருப்பி தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. அதை வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது ஒரு 10 டேஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை போட்டு அதை தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. நம்ம தனியாக பால் எடுத்து வச்சுருப்போம் பாருங்கள், அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த பாலில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த மிக்ஸு, இதை அதில் ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் கஞ்சி நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் பாலை குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். இது நல்லாயிருக்கும். இது ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து நாட்டு சர்க்கரை ஹெல்த்தியாக இது பண்ணணும்னு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இதில் வந்து கால்சியம் சத்து, அயன் சத்து எல்லாமே இருக்குது. இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கும் நல்லா பிடிக்கும். இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கஞ்சி வகைகள்லாம் நாங்கள் உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறோம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு வந்து கஞ்சி வந்து கெட்டியாக இருக்கணும்னா கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கெட்டியாக தான் கிண்டி இருக்கிறேன். பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து திணை வந்து முருகருக்கு பிடிச்சது. சிறுதானியத்திலே நல்ல இதானது வந்து திணை. இதை நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ்லாம் நாங்கள் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.